ஏன்னா நான் வந்து இந்த கடை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷமா வந்து சாப்பிட்டு எல்லாம் நல்லா இருக்கும். ரைஸ் நல்லா இருக்கும், அதிகமாகவும் இருக்கும். கறி வேணா வெந்து போயிருக்கும். 4 வரும். 4 வரும். வந்து பக்கத்தில் பாகூர். சப்போஸ் அந்த பாகூரில் இந்த அளவுக்கு பிரியாணி எங்கேயும் இல்லை. இந்த கடலூர் டு இந்த சாவடியில் வந்து கொஞ்சம் குவாலிட்டியாகவும் இருக்கும். இங்கே வச்சதுலேருந்து நான் இங்கே தான் ரெகுலராக வந்து சாப்பிட்றது. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் அனதர் வீடியோ. இப்போ வீடியோ பண்ண எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நம்ம இந்த ஏரியாவில் பண்ணதே கிடையாது. அதாவது நம்ம சென்னையில் கிடையாது. நம்ம வந்திருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா நம்ம கடலூரில் வந்து வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். கடலூரில் எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அர்ச்சனா ஹோட்டல், அதாவது அர்ச்சனா பிரியாணின்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம யூடியூப்லேயும் சரி இன்ஸ்டாகிராமில் இந்த கடையோட வீடியோ பார்த்தீங்கன்னா அப்படியே பொட்டலத்தில் பிரியாணி, அதாவது பொட்டலம் பிரியாணின்ற அளவுக்கு வந்து அந்த அக்கா வந்து சூப்பராக வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த வீடியோவில் சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி பிரியாணி பார்க்கவும் சூப்பராக இருந்துச்சு. அந்த பொட்டலம் நம்ம என்ன சொல்றதுன்னா இட்லி தோசை கட்டுற மாதிரி கட்டினாங்க. அது மாதிரி கூட இல்லைங்க, இது ஒரு முக்கோணம் சைஸ்ல ஒரு சூப்பரா பிரியாணி கட்டுறது வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ நம்ம அதெல்லாம் பார்த்துருந்தோம். பார்க்கும்போதே வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதாவது பொட்டலம் பிரியாணி, அதோட குவான்டிட்டியுமே சரி அவ்வளோ குவான்டிட்டி அள்ளி வச்சிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து தான் நம்ம இன்னைக்கு அர்ச்சனா பிரியாணி, அதாவது கடலூருக்கு வந்து நம்ம வீடியோ எடுக்க. நம்ம சென்னையை தாண்டி நம்ம போன இடம் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி, அதாவது பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம், இப்போ ரீசெண்டாக திருவள்ளூர் கூட போயிட்டு வந்தோம். இப்போ தான் கடலூர் வந்துருக்குறோம். இந்த ஏரியாவிலே வந்து இந்த கடை தான் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகுது. அதுவும் கடலூர் சைடில் இந்த கடை வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகுது. நம்ம மக்களோட பேசும்போது அவங்க கொடுக்குற குவான்டிட்டியாகவே இங்கே வரான்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த மந்தார இலைங்க, வாழை இலையை விட அந்த மந்தார இலையில வச்சு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அதுதான் இங்கே சூப்பரு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய அண்டா, ஐ திங்க் இது வந்து 80 kg சொன்னாங்க. நார்மல் டேஸில் வந்து ஒரு 80 to 100 kg போடுவாங்களாம். வீக்கெண்ட்ஸ்லேருந்து 150 kg கிட்ட கூட வரும்னு சொன்னாங்க. நம்ம வரதுக்குள்ளேயே ஒரு அண்டா காலி ஆயிடுச்சு. இருங்க பாருங்கள், இந்த அண்டா வந்து நம்ம வர்றதுக்கு முன்னாடியே காலி ஆயிடுச்சு. அந்த பெரிய அண்டா வந்து அங்கே காலி ஆகிட்டு இருக்கு. அந்த பக்கம் ஒரு அண்டா வந்து போர்டுக்கு பின்னாடி ஒரு அண்டா வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. இதெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து இது ஒரு நார்மலான ஒரு கூரைக்கடை செட், ஒரு ஷீட் போட்டு ஒரு சின்ன ஹோட்டல் மாதிரி தான் இது. டைனிங் பார்த்தீங்கன்னா டைனிங் இருக்குது, பட் ஆனால் நீங்கள் ஃபேமிலியோட வந்து ப்ரிப்பேர் பண்ணுற அளவுக்கு இங்கே டைனிங் இல்லை. மேக்ஸிமம் நீங்கள் வந்து நான் பார்சல் வாங்கிட்டு போகிறது வந்து இங்கே ரொம்ப பெஸ்ட்டுங்க. அதாவது ஒன்று வாங்கினீங்கன்னா நீங்கள் நார்மலாக பிரியாணி சாப்பிட்றீங்கன்னா 2 சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு இதுக்கான குவான்டிட்டி கொடுக்குறாங்க. இப்போ போயிட்டு நம்மளுமே பிரியாணி எப்படி இருக்குன்னு சொல்லி எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ போய் எல்லாமே ட்ரை பண்ணுவோம். வாங்க வீடியோக்கெல்லாம் போகலாம். நல்லா இருக்கிறேன் ஐயா. என் பேர் மல்லிகா, கடை பேர் வந்து அர்ச்சனா. என் பொண்ணு பேர் தான் வச்சிருக்கோம் பிரியாணி கடைக்கு. 7 வருஷமா வச்சிருக்கோம். ஆமா, ஆரம்பிக்கக்குள்ள ஒரு 10 கிலோ போட்டோம், 20 கிலோ போட்டோம். அப்படி போக போக இப்போ 70 கிலோ 80 கிலோ போடுவோம். எல்லாரும் இந்த பிள்ளைங்க இருக்கிற தேயத்தில் தான் செஞ்சுட்டு இருக்கோம். இவங்கெல்லாம் மாஸ்டர், நல்லா செய்வாங்க, சாப்பாடுலாம் நல்லா இருக்கும். அது ஆரம்பத்தில் கொஞ்சம் ஸ்லோவாக தான் கட்டிருந்தோம், அப்புறம் கட்ட சூடாக கட்டிடுவோம், ஸ்பீடாக கட்டியாச்சு. ஓகே, காலைல ஒரு 10 மணி 10:30 மணி ஆகிடும் எல்லாம் ரெடி ஆகிறது. 11 மணி முழுசா 11 மணி ஆகிடும். ஆமாம், 11 மணிக்கு மேலே எல்லாமே ரெடியாக இருக்கும். சிக்கனு, பீஃபு, 60 முட்டை, குஸ்கா எல்லாமே இருக்குது. நல்லாயிருக்கும் சாப்பாடு. பிரியாணி 100 ரூபா முட்டை வச்சு, சிக்கன் பிரியாணி முட்டை வச்சு 100 ரூபா, பீஃப் பிரியாணி முட்டை வச்சு 100 ரூபா, 60 பிரியாணி முட்டை வச்சு 100 ரூபா தான். ஒரு குஸ்கா 60 ரூபா, 60 100 போடுவோம். அது 110 ரூபா, முட்டை ஒன்று 120 ரூபா கணக்கு ஒரு 60 பிரியாணிக்கு. ஆனால் நாங்கள் வாங்குறது 100 ரூபா தான் வாங்குவோமே. பிரியாணியும் அது மாதிரி தான். குஸ்கா 60 ரூபானாக்கா அது கூட முட்டை 70 ரூபா ஆயிடுச்சு. பீஸு 40 ரூபா, அதே 110 ரூபா 120 ரூபா வந்துடும் சாதா பிரியாணி கணக்கே. அதுவே நாங்கள் 100 ரூபா தான் வாங்குறோம். வந்து இந்த கடை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷமா வந்து சாப்பிட்டு எல்லாம் நல்லா இருக்கும். ரைஸ் நல்லா இருக்கும், அதிகமாகவும் இருக்கும். கறி வேணா வெந்து போயிருக்கும். அதாவது எனக்கு பிடிச்சிருக்குது. நான் எப்படியும் வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 டைம் வந்து இங்கே சாப்பிடுவேன். நான் 4 நாள் வந்து சாப்பிடுவேன். நான் வீட்டில் நம்ம வெளில தானே வேலை, நம்மளுக்கு வெளில வர டைம்ல மதியானம் சாப்பிட்டு வீட்டு பர்மிஷனோட தானே எனக்கு பிடிச்சது, அதனால நான் சாப்பிட்டுக்குவேன். வீட்டில் எதுவும் கேட்க மாட்டாங்க. ஆனால் இது மந்தார இலை இருக்கும், அதுவே தண்ணி டேஸ்ட்ண்ணா. இந்த மந்தார இலைக்காக பார்த்தீங்கன்னா கடலூர்ல எந்த இடத்துல வந்து இதுமாரி மந்தார இலை பண்ண மாட்டாங்க. பிளாஸ்டிக் பேப்பர் தான். மந்தார டேஸ்ட்டு தனி டேஸ்ட்டு. இது ஒன்றுக்காக வருவோம். நான் 2மே சாப்பிடுவேன். அதிகமாக விரும்பி சாப்பிட்டு பீஃப் தான் சாப்பிடுவேன். 2மே சாப்பிடுவேன். அதிகம் விரும்பி சாப்பிட்டு பீஃப் தான்.
டபுள் பங்கு. இங்கே அந்த கடலூர் சோறுகளில் எல்லா இடத்துலையும் நான் சாப்பிட்ருக்குறேன். இங்கே டேஸ்ட் எங்கே இல்லை. எல்லாமே கம்மியாக தான் காசு வாங்குறோம். பொருள் நிறையவே கொடுப்போம். ரொம்ப சாப்பிட்லாம். சாப்பாடு நிறைய இருக்கும். நல்லா இருக்கும். சாப்பிட்லாம். எல்லாருமே வாழையில கட்டி கொடுப்பாங்க, இந்த மடிச்சு கொடுப்பாங்க. இந்த மாதிரி பொட்டலம் பண்ணலாம். இது வந்து வேலை செய்கிறவங்களுக்கு ஃபுல்லாக இருக்கும் சாப்பாடு. இப்போ நாங்களே வேலைக்கு போகிற இடத்த கண்டெய்னர் பாக்ஸில் வாங்கி வந்து கொடுப்பாங்க சாப்பாடு. அது எங்களுக்கு சுத்தமாக பத்தாது. அதுவும் 100 ரூபா, 120 ரூபா, 150 ரூபாய் கூட சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்காங்க. நான் வேலை செஞ்சதுல எங்களுக்கு பத்தாது அந்த சாப்பாடு. அப்போ நினச்சா சரி, நம்ம சாப்பாடு கடை வச்சோம்னாக்கா ரொம்ப சாப்பிட்ற மாதிரி சாப்பாடு கட்டி கொடுக்கணும். அதனால இலையில கட்டினா நிறையா இருக்கும். அதனால வந்து மந்தார இலையை ரெடி பண்ணோம். மந்தார இலையில சாப்பாடு நிறையா இருக்கும். சாப்பிட்லாம். ஆமாம். இது நல்லா இருக்கும். பிரியாணிலாம் கொஞ்சம் குவாலிட்டியாக தான் இருக்கும். நான் வந்து ஒரு 4 இயர்ஸாக வரேன். 4 இயர்ஸாக வரேன். வந்து பக்கத்தில் பாகூர். சப்போஸ் அந்த பாகூரில் இந்த அளவுக்கு பிரியாணி எங்கேயும் இல்லை. இந்த கடலூர் டு இந்த சாவடியில் வந்து கொஞ்சம் குவாலிட்டியாகவும் இருக்கும். இங்கே வச்சதுலேருந்து நான் இங்கே தான் ரெகுலராக வந்து சாப்பிட்றது. அங்கே பாகூர் அந்த அளவுக்கு எதுவும் இல்லை. அந்த அளவுக்கு நாங்கள் எதுவும் சாப்பிட்றதில்ல. இங்கே கொஞ்சம் நல்லாயிருக்கும். பீஃப் ரைஸ்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பீஃப் அந்த பீஸ்லாம் கொஞ்சம் நல்லா வெந்து சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். அப்புறம் அக்கா கடை அந்த 65 கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த லெக் பீஸ்லாம் தருவாங்க, அதெல்லாம் கொஞ்சம் குவாலிட்டியாகவே இருக்கும். அந்த பொட்டலத்தில் சப்போஸ் இங்கே சாப்பிட்றதுக்கு அந்த ஃபீல்டு வராது. அந்த பார்சல் வாங்கி கூட அந்த இந்த நெய் மாரி இருக்குல்ல, அது எல்லாம் வந்தோடனே அதை சாப்பிட்டா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே உட்காந்து சாப்பிட்டு பார்த்தா ஒரு மாதிரியாக இருக்கும். அது சொல்லுவாங்க. எனக்கு வந்து பார்சல் வாங்கிட்டு போனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம ஊற வச்சு சாப்பிட்டு அவங்கவுங்களுக்கு ஒரு டேஸ்ட் இருக்குங்களே. இங்கே எல்லா டேஸ்ட்டுமே ஒரு மாதிரி தான் இருக்கும். ஆனால் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குங்களே. 100 ரூபாய்க்கு ஒருத்தர் இங்கே சாப்பிட்ட உடனே அன்லிமிட்டட் ரைஸ் வேறு வைக்கிறாங்க. ஆமாம், நீங்கள் சாப்பிட்டு திரும்பி ரைஸ் கேட்டாலும் திரும்பி வைப்பாங்க. அது பத்தலன்னு திரும்பி கேட்டாலும் எக்ஸ்ட்ரா வைப்பாங்க. அப்படி தான் இருக்கும். நல்லா தான் இருக்கும் இங்கே. பிரியாணிலாம் மாஸ்டர் தான் செய்வாங்க. ஆமாம், நாங்கள் கூட எல்லாம் ரெடி பண்ணி கொடுப்போம். மாஸ்டர் எல்லாம் கூட இருந்து ரெடி பண்ணி வைப்பாங்க. நார்மலாக ஒரு நாளைக்கு சாதா நாளில் ஒரு 80 கிலோ போடுவோம். ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா ஒரு 120, 130 கிலோ அளவுக்கு போடுவோம். அது வந்து 1 மணி நேரம் 12க்கு ஆரம்பிச்சோம்னாக்கா 1.5 மணி நேரம் 1.5 கிலோ முடிஞ்சிடும். அதுக்கு மேலே இருந்ததுனாக்கா அப்படியே ஆரம்பிச்சோம்னா குஸ்கா தான் இருக்கும். அதுக்கப்புறம் சிக்கன் பீஃப்லாம் இருக்காது. ஆமாம். அளவுலாம் வச்சா சாப்பாடு பத்தாது. அப்புறம் வேலை செய்யறவங்க அவர் ரொம்ப சாப்பிடணும் தான் இலையிலே கட்டுறோம். நம்ம அதுக்கு நிறைய வச்சாதான் கொள்ளும். நம்ம அளவுலாம் வச்சோம்னாக்கா பத்தாது. அதனாலதான் நிறைய வச்சு காட்டுறோம். பிரியாணி எப்படி இருந்துச்சு? உங்களுக்கு பிரதர் சூப்பரா இருக்கு. என்ன ட்ரை பண்ணீங்க? நான் பீஃப் ட்ரை பண்ணேன். பீஃப் ஒன்னு, சிக்கன் ஒன்னு ட்ரை பண்ணேன். ஆமா, அல்டிமேட்டா இருக்கு. குவாலிட்டி சூப்பரா இருக்கு. 80 ரூபாய்க்கு ஒருத்தானு தான். ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப 200 ரூபாய் சாப்பாடு 80 ரூபாய்க்கு தராங்க. அவ்வளவு தூரம் ஆசை யூடியூப்ல பார்த்தா. ஒரே வேலை, மதியத்துக்கு ஒரு வேலை மட்டும்தான். ஆமாம், காலை கடையும் இல்லை, நைட்டு கடையும் இல்லை. மதிய கடை ஒரு வேலை, பிரியாணி மட்டும்தான். ஆமாம். உதவியாக இருக்கிறதுனா முதல் சொல்லணும்னா எங்கள் வீட்டுக்காரர் சொல்லணும். அடுத்தபடியாக நம்ம கூட இருக்கிற மாஸ்டருங்க 7 வருஷமா என் கூடயே இருக்கிறாங்க. எந்த ஒரு கஷ்டம், நஷ்டம், லாபம் எல்லாத்துலேயும் பங்கு போட்டுக்கிட்டு என் கூடவே வந்து நிற்கிறாங்க. பிள்ளைங்க எல்லாம் நல்ல பிள்ளைங்க. கடை டைமிங் பார்த்தீங்கன்னா 11:30 1:30 மணி வரைக்கும். அதான் குறிப்பிட்ட நேரம். அதுக்கு முன்னாடியே வந்தால் எல்லாமே கிடைக்கும். சிக்கனு, பீஃபு, 65 முட்டை எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டும் கொஞ்சம் டைம் ஆகி வந்துட்டாங்கன்னா குஸ்கா, முட்டை பிரியாணி இதான் கிடைக்கும். இது வந்து கடலூர் உண்ணாமலை செட்டிச்சாவடி கஸ்டமர்ஸ் ரோட்ல இருக்குது. சோரிங்குப்பம் போகிற வழியில் 4 முளை டர்னில் இருக்குது இந்த கடை.